தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்க, வந்துட்டோம். செமையா இருக்குது கிளைமேட்டு, காற்று சூப்பராக இருக்குது. ருத்ரன் குட்டி வந்து முன்னாடி இருக்காங்க. ஆகிட்டோம். இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்குறோம். அந்த மேலே அந்த சைடில் வந்து டேமு. அப்படியே இது வந்து நம்ம கோயிலுக்கு வந்து போயிட்டுருக்கோம். இது வந்து என்ட்ரன்ஸு, இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. இந்த வந்து வீக் டேஸுங்கிறனால அவ்வளோமா கூட்டம் இல்லை, பார்த்துக்கோங்க. தண்ணி வந்து இவ்வளோதான் இருக்குது, அந்தளவுக்கு தண்ணிலாம் இல்லை. இந்த இடத்துல வந்து ஒரு குளம் ஒன்று இருக்குது. அந்த குளத்துல வந்து தண்ணி வந்து நிறைய இருக்கிறப்ப நம்மளை குடிக்க விடுவாங்க, கம்மியாக இருக்கிறப்போ சின்ன குழந்தைங்க வந்து இது பண்ண விடுவாங்க. சுத்தமாக அந்த சைட்லாம் தண்ணி வரல. ஒரு டைமில் நல்லா தண்ணி வந்துட்டு இருக்கும். இது வந்து புதுசாக இப்போ ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க, மனத்துக்குள் திருப்பூர்னு சொல்லிட்டு. அப்படியே இந்த சைடில் வந்து பரஞ்சோதியர் அவங்க காலேஜ், யோகா காலேஜ். பூங்கா இதுதான். இது வந்து 4 o'clock டைமில் இப்போல்லாம் அடைச்சிட்றாங்க. ஃபஸ்ட்டு 6 o'clock டைமில் வந்து அடைச்சிட்டு இருந்தாங்க. ரெயின் அப்புறம் வந்து யானையெல்லாம் வர்றதுனால இப்போவே வந்து சீக்கிரம் அடைச்சிட்ருக்குறாங்க. இது வந்து காயத்ரி அம்மன் கோயில். இது வந்து இப்போ தான் புதுசாக வந்து ரெனோவேட் பண்ண கோயில். இங்கே மண்டபம் எல்லாமே இருக்குது. கோயில் சூப்பராக இருக்கும். இது வந்து இப்போவே வந்து கட்டிகிட்ருக்குறாங்க. அந்த சைடில் தான் ஷூட்டிங் ஸ்பாட்டு. யோகி பாபு சாரோட ஷூட்டிங் வந்து எடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சிவராத்திரி டைமில் பைக் பார்க் பண்ணுறதுக்காக அந்த சைடில் இது பண்ணியிருந்தாங்க. மேலெல்லாம் இடம் இருக்குது பாருங்க, வீடு கட்டியிருக்காங்க பாருங்க. இந்த சைடில் இருக்கிற மலைவாழ் மக்கள் அவங்களோட வீடுங்க தான். ஒரிஜினல் தேன், அரப்பு இந்த மாதிரி வீடுலாம் இந்த சைடில் கிடைக்கும். இந்த சைடில் நம்ம கோயிலுக்கு போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா உள்ள டேமில் வந்து தண்ணி தெரியும். அவ்வளோ காலெலாம் தண்ணி கிடையாது. தண்ணியெல்லாம் ரொம்ப வத்தி போச்சுன்னு தான் சொல்ல முடியும். கடைகளும் அந்த அளவுக்கு இல்லை, ஏன்னா வந்து கூட்டம் இல்லாதனால கடையெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை. டீ, காஃபி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து இங்கே எக்ஸ்பென்சிவ் தான். மற்ற இது கம்பேர் பண்ணுறதுக்கு, கோயிலில் கம்பேர் பண்ணுறதுக்கு இங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஏன்னா அந்த சைடில் வந்து கடைகள்லாம் நிறையா இருக்கும். இவங்க வந்து டவுனுக்கு, உடுமல்பேட் டவுனுக்கு வந்து தான் வந்து பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே கடை போட்டு இது பண்ணுறாங்க. அப்புறம் இங்கே கிடைக்கிற பொருளும் வந்து நிறையா வந்து அவங்க சேல் பண்ணுறாங்க. இதெல்லாம் அவங்க வளர்த்துற மாடு. அதுக்கு வந்து ஒரு இது மாதிரி கட்டி விட்டுருப்பாங்க, பெல் மாதிரி, மணி அடிச்சுட்டே இருக்கும். பாருங்கள், இது வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் வீடுங்க பாருங்க. அப்புறம் அந்த சைடு வந்து டூரிஸ்ட் நம்ம மக்கள் வந்திருக்கிறாங்க. இது கூட்டம் இருக்காதுன்னு தான் நினச்சோம் அந்த சைட்லேருந்து பார்க்கும்போது. போக போக பார்த்தா நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து தேய்பிறை நவமி, நேற்று வந்து அஷ்டமி, இன்னைக்கு வந்து நவமி. இங்கே வந்து சிவபெருமானை வந்து வழிபடுறதுக்காக மேக்ஸிமம் வந்து இந்த நாளில் வந்து வழிபடுறதுக்காக நிறைய பேர் வந்துருவாங்க. இதில் பாதி பேர் வந்து எல்லா ஊர்லேருந்தும் வருவாங்க. கேரளா, கர்நாடகா, பெங்களூர் அந்த சைட்லேருந்து தான் வருவாங்க. இங்கே தான் நம்ம வந்து வண்டி பார்க் பண்ணணும். வாங்க அப்படியே போயிட்டு வண்டி பார்க் பண்ணலாம். ஓகே, நம்ம வண்டி பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு பார்க்கலாம், விளாக் கண்டினியூ பண்ணலாம். கோயிலுக்கு இந்த சைடில் ஆஃபீஸு, இந்த நம்ம வண்டி பார்க் பண்ணுற இடம், நிறைய வண்டி கீழெல்லாம் பார்க் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து 2 வீலர் பார்க்கிங்னு சொல்லிட்டு மேலே இருக்கும், பார்க் பண்ணியாச்சு.
இன்றைக்கி வந்து மேலே வந்து நம்ம போக முடியாது, டைம் ஆயிடுச்சு. மேலே வந்து பஞ்சலிங்கம் சாமி வந்து அந்த இதை வந்து வச்சுருக்காங்க. வியூ இதெல்லாம் சைடில் வச்சுருக்காங்க, பார்த்துக்கலாம். கண்டிப்பாக ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வந்து அந்த சைடில் இருக்கிற கடைங்க. உள்ளே போகலாம் வாங்க. ஹலோ மக்களே, ஹாப்பி ஈவினிங். பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்தாச்சு, திருமூர்த்தி மலை. பார்த்திங்கன்னா கூட்டம்லாம் அந்தளவுக்கு இல்லை. இது வந்து முன்னாடி இது கடைங்க. கூட்டம் இருக்காதுன்னு நினச்சிட்டு வந்தோம், பரவாயில்ல, ஓரளவுக்கு கூட்டம் இருக்குது. வாங்க அப்படியே உள்ளே போகலாம். வந்தாச்சு. கருவறை வந்து எடுக்கலை, நான் எடுக்கவும் கூடாது. நம்ம இந்த சைடில் இருக்கிற மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் டைம் வந்தப்போ ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு, இந்த சைடு ஃபுல்லாக செம்ம தண்ணி. இந்த டைம் தண்ணியே இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. ருத்ரன்குட்டி அவங்க அப்பாவோட நின்று பார்த்துட்ருக்காரு, குரங்கு தேடிட்டு இருக்காரு. மேக்ஸிமம் இங்கே வர்றதுக்கே ருத்ரன்குட்டி வந்து குரங்கு பார்க்குறோங்கிற இன்ட்ரெஸ்ட்டில் தான் வருவா. அப்படி அதை பார்த்து ஜாலியாக விளையாடுவாங்க. நம்ம போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். ஓம் நமச்சிவாய சிவாய நமக்கு. திருச்சிற்றம்பலம். சிவசிவா. குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக வேண்டிக்கோங்க. அடுத்த டைமு வந்து இதே டைமில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குழந்தை கிடைக்கும்னு சொல்லி நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். நிறைய பேர் அந்த பக்கம் விளையாண்டுட்ருக்காங்க, நம்ம இந்த சைடு இது பண்ணிகிட்ருக்கோம். அந்த மேலே வந்து அந்த குட்டியாக அந்த இடத்துக்கு பின்னாடி ஒரு ஆஃபீஸ் மாதிரி தெரியும். அங்கே தான் வந்து இது கொடுப்பாங்க, டிக்கெட் கொடுப்பாங்க மேலே பஞ்சலிங்கம் போகிறதுக்கு. இப்போ 5:30ங்கிறனால அலௌட் இல்லையாம்மா மேலே. மேலே பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க உட்காந்துட்டு ஏதோ இது பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். அந்த சைடில் பாருங்கள், பாறைக்கு பின்னாடி 2-3 பேர் இருக்காங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே பாரு, ஹாய் ஹாய் சொல்லு. ஏய், சாமி தரிசனம் முடிச்சுட்டு நம்ம இந்த பக்கம் வந்தாச்சு. நிறைய பேர் சாமி தரிசனம் முடிச்சுட்டு இருக்காங்க, சாமி கும்பிட்டுருக்காங்க. பார்த்திங்கன்னா சாமி கருவறைக்கு மேலே இது இப்படி தான் இருக்குது. இது வந்து மேலே வந்து கோபுரக்கட்டில் வருஷத்துக்கு ஒருக்கா வந்து கும்பாபிஷேகம் மாதிரி இந்த இது மாதிரி பண்ணி ஆண்டு விழான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியும் பண்ணி இதை வந்து மாற்றுவாங்க. இந்த பாறை தான் வந்து சிவன் விஷ்ணு பிரம்மாவோட வைப்ரேட் இருக்குன்னு சொல்லுவாங்க. சந்தனம் போட்டு நிப்பாட்டி இது பண்ணதுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து சந்தனம் அடிச்சிருப்பாங்க பாருங்கள். நம்ம குழந்தை வரம், அப்புறம் குடும்பத்தில் கஷ்டம், இந்த மாதிரி கணவன் மனைவி பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த சந்தனம் வந்து அடித்து அந்த பிரச்சனையை வந்து நிப்பாட்டுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. நிறைய பேர் வந்திருக்குறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சப்த கன்னிகள் இந்த சாமி வந்து இருக்காங்க, சாமி கும்பிட்டுருக்காங்க அந்த சைடில். மேக்ஸிமம் வழி பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடத்துல குளிச்சுட்டு இருந்தால ருத்ரன், அந்த வழியாக சுற்றி வந்து இந்த சைடில் வந்து சாமி கும்பிட்றது. ஆனால் இப்போ வந்து அதை வந்து அடைச்சிருக்கிறாங்க. இங்கே இந்த சைடில் போய் தான் நிறைய பேர், அந்த சைடில் ஜென்ட்ஸ் குளிச்சுட்ருக்கறனால நான் அந்த சைடு போய் இது பண்ணலை. மண்டபம் இதெல்லாமே இங்கே இருக்குது. நம்ம வந்து வருஷத்தில் ஒருக்கா வந்து அன்னதானம் பண்ணுறது வந்து அந்த சைடு மண்டபம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம அடுத்த vlogல பார்க்கலாம் வாங்க. இன்னும் அப்படியே நம்ம கிளம்பலாம்.